அன்புமிக்க மாணவ செல்வங்களை, இன்று அணுநிறை பற்றி நாம் கற்போம். அணுவானது 10⁻⁻10 மீட்டர் விட்டமும் 10⁻27 கிலோகிராம் எடையும் கொண்ட மிக சிறிய துகள் என்பதால் அதன் நிறையினை நாம் நேரடியாக கணக்கிட முடியாது. ஆகவே நாம் ஒரு நேம அணுவினை ரெஃபரன்ஸாக கொண்டு மற்ற தனிமங்களின் அணுநிறையை கணக்கிடலாம். IUPAC அமைப்பானது கார்பன் 12ஐ நேம அணுவாக எடுத்துக்கொண்டது. பாருங்கள், கார்பன் 12 இருக்குது. இந்த கார்பன் 12 தான் நேம அணுவாக IUPAC எடுத்துக்கொண்டது. பாருங்கள், இந்த 12 கட்டை இருக்குது. ஸோ இதனுடைய அணுநிறை 12U. இதில் நம்ம நேம அணுவாக எடுத்துக்கொள்வது 12இல் ஒரு பங்கு மட்டுமே. ஏன் கார்பன் நேம அணுவாக எடுத்துக்கொள்ளப்பட்டது? கார்பன் அணு எடுக்கவில்லை, கார்பன் 12 அணுவினை எடுக்கிறார்கள். கார்பனுடைய ஐசோடோப்புகள் 3, கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14. ஆனால் IUPAC கார்பன் 12ஐ நேம அணுவாக எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் கார்பன் 12இன் அணுநிறை 12. அதில் எந்தவித விகிதமும் வராது. நீங்கள் 12/12 போட்டிங்களா 1ன்னு வரும். ஸோ எந்தவித ஃப்ராக்ஷனும் வராது. 1.0102 அப்படி வராது. ஆனால் கார்பன் நீங்கள் சொன்னீங்களா, கார்பனுடைய அணுநிறை சராசரி அணுநிறை 12.01. ஏனென்றால் அதில் கார்பன் 12, கார்பன் 13 மற்றும் கார்பன் 14 ஐசோடோப்புகள் இருக்கும். ஆகவே IUPAC கார்பன் 12ஐ நேம அணுவாக எடுத்துக்கொண்டார்கள். ஸோ கார்பன் 12ஐ நேம அணுவாக எடுத்துக்கொண்டார்கள். அது எப்படி வரையறுக்கலாம் என்றால், அடியாற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில் 12இல் ஒரு பங்கு நிறை அணுநிறை அலகு அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என வரையறுக்கப்படுகிறது. ஸோ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் 1 யூனிஃபைடு மாஸ் யூனிட் equal to 1.6605 into 10⁻⁻27 kg. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒப்பு அணுநிறை ஈக்குவல் டு அணுவின் சராசரி நிறை வகுத்தல் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. அணுவினுடைய சராசரி அணுநிறை டிவைட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. ஒரு ஹைட்ரஜன் அணுவின் ஒப்பிட்டு அல்லது ஒப்பு அணுநிறையை நம்ம எவ்வாறு கணக்கிடலாம் என்றால், ஹைட்ரஜனின் ஒரு அணுவின் சராசரி நிறை டிவைட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு அணுவின் சராசரி நிறை 1.6736 × 10⁻⁻27 kg டிவைட் பை 1.6605 × 10⁻⁻27 kg ஈக்குவல் டு 1.0088U. ஹைட்ரஜன் அணுவின் சராசரி அணுநிறை 1.008U. ஸோ ஒப்பு அணுநிறை என்பது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நமது நேம அணுநிறை போல் ஹைட்ரஜன் அணுநிறை 1.008 மடங்கு அதிகம். இப்போது புரிகிறதா? ஸோ நம்ம ஆக்சிஜன் 15.99U என்றால் நமது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை போன்று அல்லது நேம அணுநிறை போன்று 15.99 மடங்கு ஆக்சிஜன் அணுநிறை அதிகம், வேறு ஒன்றுமில்லை. ஸோ நாம் ஏன் சராசரி நிறையை பயன்படுத்துகிறோம் என்றால், பெரும்பாலான
தனிமங்கள் ஐசோடோப்புகளை கொண்டிருக்கும். ஐசோடோப் என்றால் என்ன? ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட தனிமங்கள் ஐசோடோப்புகள் என்று அழைக்கிறோம். பாருங்கள், ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் 1H1, 1H2, 1H3. பாருங்கள், அதே பொருள் நமது புத்தகத்தில் குளோரினுடைய ஐசோடோப்புகள் எப்படி அணுநிறையை கண்டுபிடிப்பது என்று, ஒப்பு அணுநிறை கண்டுபிடிப்பது என்று கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், குளோரின் 2 ஐசோடோப்புகள் இருக்குது. அணுநிறை 35, அணுநிறை 37. பாருங்கள், 17. ஸோ ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட தனிமங்களுக்கு ஐசோடோப் என்று பெயர். ஸோ குளோரின் சராசரி ஒப்பு அணுநிறை அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 2 ஐசோடோப் இருக்குது. இந்த 2 ஐசோடோப்பும் இயற்கையில் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ சதவீதத்தில் கிடைக்கும். ஸோ இயற்கையில் புரோமின் பாருங்கள், புரோமின் எடுத்திங்களா 52, 48. ஸோ 79, 52, 48 81. ஸோ அதுபோல் குளோரின் பாருங்கள், குளோரின் 35 அணுநிறை 77% ப்ளஸ் 37 அணுநிறை கொண்ட குளோரின் 23% இயற்கையில் கிடைக்கிறது. ஸோ டிவைடட் பை 100, 27 ப்ளஸ் 23 100. ஸோ 100%. ஸோ டிவைடட் பை 100 போடுங்க. 100 போட்டிங்கன்னா 35.46 U. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நமது ரெஃபரன்ஸ், அதாவது நமது ரெஃபரன்ஸ் 1 AMU அல்லது 1 U போல் குளோரின் 35.46 மடங்கு பெரியது, அதிக அணுநிறை கொண்டது. அப்போ அணுநிறை, சராசரி அணுநிறை, ஒப்பு அணுநிறை, ஒப்பு அணுநிறையை எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் நேம அணுநிறையை போல் ஒரு அணு எத்தனை மடங்கு பெரியது என்று சொல்லுது தான் ஒப்பு அணுநிறை. இப்போ புரிகிறதா? இப்போ பாருங்கள், 35.46 U டிவைட் பை 1 U டிவைட் பை 1 U. அதேமாதிரி ஹைட்ரஜன் பாருங்கள், 1.008 U டிவைட் பை 1 U. ஸோ 1 நீங்கள் எல்லா இதுலேயும் டிவைட் போட்டீங்களையும் மேலே இருக்கிற மதிப்பு தான் வரப்போகுது. அப்போ ஹைட்ரஜன் நமது நேம அணுநிறையை போன்று 1.008 மடங்கு பெரியது. குளோரின் பாருங்கள் 35.46 மடங்கு பெரியது. நன்றி மாணவர்களே.